வணக்கம் நேயர்களே, இது உங்கள் தமிழ் சிறுதொழில் இன்ஃபோ. ஸோ இந்த பதிவில் ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் லட்சக்கணக்கில் உண்மையிலேங்க மாதம் லட்சக்கணக்கில் லாபம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. தரக்கூடிய கூட்டு பெருங்காயம் மற்றும் கட்டி பெருங்காயம் தயாரிக்கிற ரியல் ஃபார்முலா என்ன, அந்த ஃபார்முலா எந்தெந்த ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்ம தயாரிக்கணும், ஸோ எப்படி தயாரிக்கணும், என்ன ரேஷியோவில் தயாரிக்கணும், அது மட்டும் இல்லாமங்க இதனோட ரா மெட்டீரியல்ஸ்னால் எங்கே கிடைக்கும், சப்ளையர் டீட்டெயில்ஸ், ஸோ இதுக்கு முறையான பயிற்சி உண்டா, இந்த கூட்டு பெருங்காயமும் கட்டி பெருங்காயம் தயாரிக்கிறதுக்கு முறையான பயிற்சி, அதுவும் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட எதுவும் பயிற்சி உண்டா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஓவராலாக நம்ம இது எப்படி தயாரிக்கிறது, எப்படி ஓவரால் ஒரு அவுட்லைன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான பயிற்சி விவரங்கள், ரா மெட்டீரியல் எங்கே, ஸோ இதனுடைய ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன அளவுகளில் சேர்க்கணும், எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும். இந்த வீடியோ ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட்டு ஒரு பெருங்காயம் தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல் என்னென்ன அப்படின்னும், இது நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா, இது பார்த்திங்கன்னா ரெசின் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசின் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பவுடர் பண்ணி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பிசின் பவுடர், கோந்து பவுடர் அப்படின்னு விற்கப்படுதுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா காப்லி, அதாவது பெருங்காயத்துக்கான முக்கியமான அந்த வாசனை தரக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஓவராலாக நம்ம இது எப்படி தயாரிக்கிறது, ஓவராலாக அதாவது பெரிய பெரிய கம்பெனியில் இருந்து, பெரிய பெரிய யூனிட்டில் இருந்து, சின்ன லெவலில் மைக்ரோ லெவலில் பண்ணுறவங்க வரைக்கும் இது எப்படி பண்ணுறாங்க, ப்ராசஸ் ஓவரால் 90% ஒன்று தான், பட் சிறு மாற்றங்கள் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரா மெட்டீரியல் கூட்டு பெருங்காயம் தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு முக்கியமான ரா மெட்டீரியல். ஒன்று அராபிக் கம் பவுடர், அதாவது அராபிக் கம் பவுடர் அப்படிங்கிறது இது ஒரு பிசின் சொன்னீங்களா, அந்த பிசினை கெட்டி கெட்டியாக நமக்கு கிடைக்கும். அந்த கெட்டி கெட்டியாக இருக்கிற பிசினை பவுடர் பண்ணி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ஒயிட் அண்ட் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். ஸோ இது அராபிக் கம் பவுடர். ஸோ இது உங்களுக்கு முக்கியமான ரா மெட்டீரியல். இதோட நம்ம ஃப்ளோர் இருக்குங்களா, வீட் அல்லது மைதா மாவு, இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே எதுக்காக அப்படின்னா, கூட்டு பெருங்காயத்தில் இது ரெண்டுமே எதுக்காக நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த ரா ஹிஞ்ச் இருக்குங்களா, அதாவது ரா பெருங்காயம், அது உங்களுக்கு வாசனை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அது நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக அதனுடைய அந்த வாசனையை நெடியை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காக இந்த கம் பவுடரும் இந்த ஃப்ளோரும் நம்ம எடுக்கிறோம். ஸோ இதில் என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம் பவுடர் அண்ட் வீட் ஃப்ளோர், அதாவது ஃப்ளோர் ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. 50-50 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும். இது நீங்கள் 5 கிலோ எடுக்கிறீங்கன்னா அது ஒரு 5 கிலோ எடுத்து 50-50 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்சரோடு தான் நீங்கள் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா, அதாவது பெருங்காயத்தினுடைய முக்கியமான வாசனை திரவியம், வாசனை பொருள், அதாவது முக்கியமான ரா மெட்டீரியல், அதுக்கு அந்த பெருங்காய வாசனை கொடுக்குதுங்களா, அந்த வாசனை கொடுக்கக்கூடியது அது காப்லின்னு சொல்லுவாங்க, நிறைய பேரில் இருக்குது. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணுற மெத்தட் இது சின்ன லெவலில் ஒரு பண்ணுறதுனால அந்த ரா மெட்டீரியலை எடுத்து அதை ஒரு ஸ்லரி மாதிரி மேக் பண்ணி அதை நம்ம இந்த ஃப்ளோர் மிக்சரில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே மிக்சிங் தாங்க பெரிய ஒரு ப்ராசஸ்ஸு. ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஒரு யூனிட்டை போடுறீங்க, உங்களுக்கு ஒரு மிஷினரி வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் மிக்சிங் மிஷின் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த ரா மெட்டீரியல். இது ஆப்கானிஸ்தான் காப்லி. ஸோ இந்த ரா மெட்டீரியல் பல நாடுகளில் பல விதமாக அது அழைக்கப்படுது. ஸோ இது ஆப்கானிஸ்தான் காப்லின்னு அழைக்கப்படுது, ஈரானியன் காப்லி இருக்குது, ஸோ தஜிகிஸ்தான் இருக்குது, உஸ்பெகிஸ்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் ஆப்கானிஸ்தான், ஈரானியன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு நாட்டில் கெட்டியாக இருக்கும், ஒரு நாட்டில் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி அப்படி வள பிசு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதான் ப்ராசஸ். ஸோ இங்கே சின்ன லெவலில் பண்ணி கட்டுறதுனால அந்த ரா மெட்டீரியலை எடுத்து அது ஸ்லரி மாதிரி மேக் பண்ணணும். தண்ணி ஊற்றி ஸ்லரி மாதிரி நம்ம மேக் பண்ணிவிட்டு பால் மாதிரி வரும். அதை அந்த கோந்து பவுடர் அப்புறம் மாவு ரெண்டும் கலந்த அந்த மிக்சரில் நம்ம போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதில் ஒரு முக்கியமான ப்ராசஸ், கூட்டு பெருங்காயத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்த மிக்சிங் தான். இதுக்கு தான் நீங்கள் மிக்சிங் மிஷின் வாங்க மாதிரி இருக்கும். ஸோ இது சம்மந்தமான இந்த பெருங்காயம் தயாரிக்கிறது சம்மந்தமான பயிற்சி உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் உங்களுக்கு வழங்கப்படுது. ஸோ இது யாரால் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா,
சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட, அதாவது சென்ட்ரல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில் அதனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆத்தரைஸ் பண்ண ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் இருக்கும் பாருங்க, அவங்க வந்து ஒகேஷ்னல் ட்ரைனிங் கொடுப்பாங்க, அவங்களால இது நடத்தப்படுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒகேஷ்னல் அகாடமி வந்து நம்ம தமிழ்நாட்டில் மதுரையில் இருக்குது. ஸோ நேச்சுரல்ஸ் எலிகன்ஸ் அகாடமி அப்படிங்கிறது அதனுடைய பெயர். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இந்த பெருங்காயம், ஏன்னா நிறைய பேர் கேட்டனால நான் வந்து சொல்கிறேன், அவங்க பார்த்திங்கன்னா இந்த பெருங்காயம் தயாரிப்புக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதாவது இதை நல்லா தெரிஞ்ச அவங்க வந்து இதை வந்து அவங்க நேரடியாக வந்து சொல்லித்தராங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல்ஸ் வந்து எங்கெங்கே கிடைக்கும், என்னென்ன வகை இருக்குது, எங்கெங்கே கிடைக்கும், அந்த ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்களே அந்த ட்ரைனிங்க்கு நேராக வருவாங்க. அது ஒன்றுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு தொழிலாக எடுத்து செய்யணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்குல்ல பார்த்திங்கன்னா, எம்எஸ்எம்இயில் ரெஜிஸ்டர் பண்ணணும், லைசன்ஸ் வாங்கணும், அதே மாதிரி உணவு பாதுகாப்புத்துறை ஃபுட் சேஃப்டியில் வந்து லைசன்ஸ் வாங்கணும். இது எல்லாமே அந்த ட்ரைனிங்கில் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஏன்னா அந்தந்த துறையில் வந்து ஒருத்தவங்க வந்து ரெப்ரசன்டேட்டிவ் வந்து உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னா அதுக்கான வந்து பேக்கிங் இருக்குங்க. அந்த பேக்கிங் சம்மந்தமான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அந்த பேக்கிங் மெட்டீரியல் கண்டெய்னர்ஸ் தயாரிக்கிறது வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லப்படும், எப்படி என்னென்ன அளவில் இருக்குது, என்னென்ன இருக்குன்னு. அந்த மாதிரி இந்த ட்ரைனிங்கில் அவங்க கொடுக்குற ட்ரைனிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் டீட்டெயில்ஸ். நீங்கள் இந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு நீங்கள் நேராக போயிட்டு நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஹேசல் ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்துருவாங்க. டாக்குமெண்டேஷன் எல்லாமே பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரி, ஓகேங்க. இந்த ட்ரைனிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கான டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இல்லை இந்த வீடியோவில் இருக்கிற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கூட்டு பெருங்காயம் அதுக்கான ஃபார்முலாவை நம்ம வந்து பார்த்தோம், அதோட ஓவரால் ஃபார்முலாவை பார்த்தோம். ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும், நீங்கள் ட்ரைனிங் எடுத்து கற்றுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கெட்டி பெருங்காயம். ஸோ கெட்டி பெருங்காயத்தை வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் விவரிக்க முடியாது. அது நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து அதை செஞ்சிடலாம். ஸோ அதனால் ட்ரைனிங் எடுத்துகிட்டு ப்ரொஃபஷனலாக செய்யுங்க. ஸோ கூட்டு பெருங்காயம் அண்ட் கட்டி பெருங்காயம் ரெண்டுமே தயாரிக்கிறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெருங்காயம் அப்படிங்கிறது எவ்வளவு டிமாண்டான, எவ்வளவு லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பிஸ்னஸை ப்ரொஃபஷனலாக செய்யணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வீட்லேயே சைடில் இடம் இருக்குது, ஒரு சின்ன யூனிட் மாதிரி போனால் செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நீங்கள் செய்யலாம். பட் ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரைனிங்க்கு இந்த வீடியோவில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் இருக்கிற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சீட்டை முன்பதிவு பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு நல்ல தொழில் தகவல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.